கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும். 1 யோவானின் புஸ்தகம் அதிலே 2வது அதிகாரம் அதில் 25வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன், உங்கள் பூமியின் எல்லைகளில் உங்களை பெரிய அளவுக்கு உங்களை விஸ்தாரமாக்குவேன், மணலத்தனை போல உங்களை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல உங்களை ஆசீர்வதிப்பேன், மோசையோடு கொடுத்தது போல உங்களோடு கூட இருப்பேன். எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு இந்த பூமிக்குரியவைகள். ஆனால் உண்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னா அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே ஒரு மிகப்பெரியதான நமக்கு கிடைத்த ஒரு வாக்குத்தத்தம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் உலக பிரமாணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அநேகர் யோசிக்கிறோம். ஆண்டவர் உலகத்தில் என் கடன் பிரச்சனை மாற்றணும், என் கண்ணீரை மாற்றணும், எனக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், நல்ல கார் வாங்கி கொடுக்கணும், நல்ல பைக் வாங்கி கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, தேவன் அவைகளெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையாய் தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம மனசுல ஒன்று இருக்கணும், நான் பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் பரலோகத்துக்கு உரியவன். இந்த பூமியில் இந்த சரீரம் எனக்கு ஒரு வாடகை வீடு, எனக்கு நித்திய ஜீவன் என்பது மாத்திரமே, அந்த பரலோகம் என்பது மாத்திரமே எனக்கு உண்மையான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். பலருக்குள்ள வருகை குறித்ததான ஒரு எண்ணமே கிடையாது. என்னமோ லட்ச வருடங்கள் உலகத்தில் வாழப்போவது போல அவங்க வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அதனால தான் தேவ மனுஷன் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பூமி எனக்கு ஒரு வாடகை வீடு, எனக்கு நித்தியமான ஒரு வீடு எங்கன்னா பரலோக ராஜ்யம். அப்போ தேவ பிள்ளைகளே, அப்போ நித்திய ஜீவன் உங்களுக்கு ஒரு இடத்துல தான் இருக்குது. அழுகி போகிற சரீரம் இது, அழுகி போகக்கூடிய நம்முடைய உடல் இது, ஒரே ஒரு இடம் நமக்கு இருக்கு, அதுதான் நித்திய ஜீவன் இருக்கிற பரலோக ராஜ்யம். அப்போ ஒரே ஒரு சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும், இனி வாழ்கிற நாட்களில் கோட்டையை பிடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அதிகமாக யோசிக்காம நான் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாறணும், பரலோகத்துக்குரியவனாய் நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வாழுங்க. போதும் என்கிற எண்ணத்தோடு கூட இருந்து தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.